ரோமானிய தத்துவஞானி செனகா. அவரோட வாழ்க்கை முழுக்க முரண்பாடுகள் தான். அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். அவர் ஸ்டோயிசிசத்தோட ஒரு தூண் மாதிரி. அறம், எளிமை இதையெல்லாம் வலியுறுத்துற தத்துவம் அது. ஆனா அவரோட சொந்த வாழ்க்கை அப்படி எளிமையா இல்ல. அப்போ ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? வாங்க இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அவர் சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்போ இருந்த ரோமானிய உயர்குடி மக்களுக்கு ஸ்டோயிசிசம் தான் ஒரு நெறிமுறை வழிகாட்டியா இருந்துச்சு. செனகா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தாரு. அதனால பேச்சுக்களை தத்துவம்னு நல்ல படிப்பும் கிடைச்சுது. ஆனா பேரரசர் கிளாடியஸ் அவரை நாடு கடத்தினப்போ அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய தடை விழுந்துச்சு. ஆனா பின்னால பேரரசராக போற நீரோவுக்கு டியூட்டரா அவரை கூப்பிட்டப்போ அவரோட தலைவிதியே மாறிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல் 5 வருஷம் செனகாவோட வழிகாட்டுதல்ல ஆட்சி நல்லா போச்சு. இங்கதான் அவரோட தத்துவத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல பெரிய முரண்பாடு வருது. அவரோட எதிரியான ஒரு செனட்டர் ஒரு ஸ்டோயிக் எப்படி இவ்ளோ சொத்து சேர்க்கலான்னு எல்லார் முன்னாடியும் கேட்டார். அந்த சொத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 300 மில்லியன் செஸ்ட் அடி. இந்த விமர்சனங்களுக்கு செனகா ரொம்பவே சென்சிட்டிவா இருந்தார். அதனால தன் வாழ்க்கை முறையை நியாயப்படுத்தி ஒரு கட்டுரையே எழுதினார். நீரோவோட ஆட்சி மோசமாக செனகாவோட பங்கு எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரரசரோட கொடூரமான குற்றங்களுக்கு இவரும் உடந்தையா இருக்க வேண்டியதா போச்சு. நீரோவை கொல்ல நடந்த ஒரு சதியில இவருக்கும் பங்கு இருக்குன்னு குற்றம் சாட்டப்பட்டார். அதோட அவரோட காலம் முடிவுக்கு வந்தது. இப்போதான் அவரோட ஸ்டோயிக் தத்துவத்துக்கு அசல் சோதனையே வந்தது. அதாவது தன்னோட மரணத்தையே சந்திக்க வேண்டிய நிலை. இதுதான் அவரோட கொள்கைகளை அழகா விளக்குது. அவரோட அமைதியான திட்டமிட்ட தற்கொலை ஒரு வரலாற்று சம்பவமாவே மாறிடுச்சு. அவர் வாழ்க்கையில எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் மேற்கத்திய சிந்தனையில செனகாவோட தாக்கம் ரொம்ப பெருசு.